வணக்கம். பேய் படம் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு வர பேய் படம் எல்லாமே காமெடி படமா தான் இருக்குது. காமெடி பீஸ் படமா தான் இருக்குது. பொதுவா படம் பார்த்துட்டு இருக்கிற நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும். என்னடா இது? ஆஹ் மனிதர்களை விட ரொம்ப ஆடம்பரமானவங்க பேய் போல இருக்கு. ஆஹ் ஏன் ஏன்னா எந்த குடிசையிலும் பேய் இருக்கிறது இல்ல, எல்லா பேயும் பகலாவ தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் அடிச்சுக்குவோம் இல்லையா? ஆனா ஒரு பேய் படம், ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன். யார் நீ அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஜெய்சங்கர், ஜெயலலிதா, CL ஆனந்தன் அப்படின்ட்டுலாம் நடித்த அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் அடிச்சுது. பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் இது. இந்த யார் நீ அப்படிங்கிற படம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே ஜெய்சங்கர் கார்ல போயிட்டு இருப்பாரு. மழை பெய்யும். அந்த மழையில நடு ரோட்ல ஒருத்தங்க நிற்பாங்க. இவர் நின்று பார்த்தாக்க அங்க ஜெயலலிதா வெள்ளையும் சொல்லையுமா புடவையை கட்டிட்டு தலைவிரி கோலத்தோட இருப்பாங்க. அப்ப ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அவங்க அதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு போய் இந்த இடத்துல இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இறக்கி விடுவாங்க. அப்படி இறங்கி அவங்க நடந்து போகும்போது பார்த்தாக்க அது ஒரு சுடுகாடா இருக்கும். அந்த இடத்துல பார்த்தாக்கா அந்த சுடுகாட்டுடைய கதவு இருக்குல்ல, அந்த கதவு தானா திறக்கும். ஜெயலலிதா அப்படியே அந்த உள்ள போவாங்க. அது ஒரு சுடுகாடும் ஒரு பங்களாவை பாழடைஞ்ச பங்களாவுமா அது இருக்கும். இவர் அதிர்ச்சி ஆயிடுவார். அதற்கு அடுத்தாப்புல நமக்கே பீதி ஆயிடும், என்னடா அது அப்படின்ட்டு. அதற்கு அடுத்தாப்புல அவருக்கு ஒரு ஃபோன் வரும். ஐயா இது மாதிரி உடம்பு சரியில்லைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு. கதையில படத்துல வந்து ஜெய்சங்கர் வந்து ஒரு டாக்டர். அவருக்கு ஃபோன் வரும், இது மாதிரி நீங்க வந்து சிகிச்சைக்கு வரணும் அப்படின்னாங்க. எங்க எங்க இருக்கீங்க? நான் இந்த இடத்துல இருந்து பேசுறேங்க, நீங்க இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க போனாக்க அங்க ஒரு வயசான ஐயா ஒருத்தர் அங்க நிற்பார். அவர் வந்து ஐயா நான் தாங்க ஃபோன் பண்ணேன், வாங்க உட்காருங்க அப்படின்னு அந்த ஐயாவை கூட்டிக்கிட்டு அதே போல அவர் கார்ல ஜெய்சங்கர் போவார். அந்த ஜெய்சங்கர் ரூட்டு அவர் கேட்க ஜெய்சங்கர் ரூட்டு கேட்பாரு. ஜெய்சங்கருக்கு அவர் ரூட்டு சொல்லுவார். போய் ஒரு இடத்துல இந்த இடத்துல தான் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நிப்பாட்டினாக்கா அதே சுடுகாடு திக்குன்னு ஆயிரும். இவர் அப்படியே போவார். அது வரைக்கும் மரியாதையா பேசிட்டு இருந்த அந்த ஐயா கொஞ்சம் அப்படியே பார்வையில மிரட்டலாக அப்படியே துணியா ஒரு அதிகார தோரணையோட, டாக்டர் இந்த மெழுகுவர்த்தியை பிடிச்சிக்கோங்க, டாக்டர் படி ஏறுங்க அப்படிலாம் சொல்லுவாரு. என்னடா பீதியை கிளப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி நான்லாம் சின்ன வயசுல அந்த படத்தை பார்த்தேன். அப்படியே போய் பார்த்தா அங்க ஜெயலலிதா இறந்து கிடக்கிற மாதிரியும் பக்கத்துல இருந்து ஒருத்தங்க அழற மாதிரியும் பார்த்து வரு. திக்குன்னு ஆயிடும் இருக்கு, இறந்துட்டாங்க. அப்படியே பதறி அடிச்சுட்டு ஜெய்சங்கர் சார் ஓடி வருவார். அதற்கு பிறகு ஜெய்சங்கர் சார் அந்த பொண்ணையே, உனக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கருடைய அம்மா சொல்ல வேற வழியே இல்லாம ஜெய்சங்கர் திருமணத்துக்கு ஒத்துக்க அங்க பார்த்தா ஜெயலலிதா, செத்துப்போன ஜெயலலிதா எப்படி இங்க வந்தாங்க அப்படின்னாக்க ஜெயலலிதா செய்யற விஷயங்கள் எல்லாமே அவருக்குள்ளார ஒரு பீதியை ஏற்படுத்துற வகையில இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு படம், ஒரு எவ்வளவு நான் சொன்ன இந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சிகளே இப்படி இருக்குது அப்படின்னா, அதே போல காத்தடிக்கும். அதே போல காத்தடிக்கிற சமயத்துல போன் வரும். அங்க இருக்கிற திரைச்சீலைகள் எல்லாம் பறக்கும். அங்க இருக்கிற டம்ளர் எல்லாம் கீழே விழும். இப்படிப்பட்ட சமயத்துல ஒரு போன் வரும். அந்த போன் ஜெய்சங்கருக்கு ஒரு பீதியை கிளப்பி விடுற மாதிரியான ஒரு போன் செய்தியா இருக்கும். இப்படித்தான் நடந்துகிட்டே இருக்கும். இத ஆக்சுவலா இந்த படம் ஒரு பேய் படம் அல்ல. அதுதான் இங்க சுவாரஸ்யம். ஒரு பேய் படம் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா அது ஒரு பேய் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸை நம்ப வச்சு, ஜெய்சங்கரை நம்ப வச்சு படம் பண்ணியிருக்கிற விதம் தான் இந்த படத்தினுடைய பெரிய த்ரில்லர், மிகப்பெரிய சஸ்பென்ஸ். ஆனா இன்னைக்கு பேய் படம் எடுக்கிறேன் பேர் வழின்னு பேயை கோடம்பாக்கத்துக்கு இழுத்துட்டு வந்து கும்மாங்குத்து போட்டு திரிய விடுறாங்க இன்னைக்கெல்லாம் சினிமாவில். என்ன ஆனா அன்னைக்கு யார் நீ அப்படிங்கிற படத்துல அப்படி ஒரு காட்சி அமைப்புகள் இருக்குல்ல, அந்த படத்தை இன்னைக்கு பார்த்தாலும் ஒரு பேய் படம் தாண்டா இது அப்படின்ற நம்பிக்கிட்டே போய் ஒரு இடத்துல காட்சிகள் உடையும் போது, விஷயங்கள் தெரிய வரும்போது நமக்குள்ளார அந்த அதிர்ச்சி இருக்குல்ல, ஜெய்சங்கருக்கு மட்டும் இல்லை, படம் பார்க்குற மொத்த ஆடியன்ஸுக்கும் அந்த அதிர்ச்சி இருந்துச்சு. ஒரு கதைன்னா எப்படி பண்ணணும், ஒரு பேய் படம்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கெல்லாம் அந்த யார் நீ ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு தான் அதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். வணக்கம்.